வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். இந்த வகுப்பு வந்து பாவாடை உள்பாவாடை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பாப்ளினில் நான் ஒரு 2 மீட்டர் துணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 பாட்டு பாவாடையுமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த பாவாடை 7 பாட்டு பாவாடையை அளந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இது உங்களுக்கு வந்து உங்கள் இடுப்பு அளவு எங்கனக்குள்ளே பாவாடை கட்டுவீங்களோ அந்த இடுப்பு அளவும் உங்கள் உயரம் எந்த அளவு உங்களுக்கு உயரம் வேணுமோ அந்த உயரமும் இருந்தால் போதும் உள்பாவாடை தைக்க. இடுப்பு அளவும் உயரமும் இருந்தால் உள்பாவாடை தைச்சிடலாம். இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதை இப்படி 4 பகுதியாக மடிச்சுக்கோங்க. இந்த மடக்கு பக்கம் இது வந்து மடக்கு பகுதி, நம்ம பக்கமும் வெளிப்பகுதி வந்து இந்த பக்கம் எதிர்த்த சைடும் போட்டுக்கிறணும். 7 பாட்டு 6 பாட்டு 2 மீட்டரில் அழகாக தைச்சிடலாம். துணியோட லென்த்து வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு அகலம் இருக்கும். நீளம் வந்து நம்ம 2 மீட்டர் எடுக்கிறோம்ல அது வந்து 70க்கும் மேலே இருக்கும். 38 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ 38 76 கிட்டத்தட்ட 77 இன்ச்சு இருக்கும். 77 இன்ச்சு இருக்கும். இது தாராளமாக நம்ம தைச்சிடலாம். அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு பாவாடையை போட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து எடுத்துருக்கிறது வந்து 7 பாட்டு பாவாடை. இது வந்து ரெடிமேடு பாவாடை. உங்களுக்கு வந்து உங்கள் எந்த பக்கம் எந்த அளவு உயரத்தில் பாவாடை கட்டுவீங்களோ அந்த அகலத்தை எடுத்துக்கோங்க. இது வந்து 20 இன்ச்சு இருக்குது. அப்போ 20 இது 2ஆம் மடக்கி இருக்கா பாவாடை. அப்போ 40 இன்ச். உயரம் வந்து 36 இன்ச் இருக்குது. உயரம் வந்து 36 இருக்குது. அகலம் 40, உயரம் 36. அவ்வளோதான் அந்த பாவாடையில். அடுத்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இந்த பாவாடை நமக்கு தேவையில்லை. இப்போது இதே மாதிரி பக்கத்தில் ஒரு நோட்டில் இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது அகலம் 40, உயரம் 36. இந்த அளவு 2 அளவு நம்மளுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 7 பாட்டு தைக்க போகிறோம். அப்போது டிவைடட் பை 7. இதுலேயும் என்ன செய்யணும், இது உயரம் வந்து 2 பங்கு இருக்கா. இது வந்து 20 20 40 இருந்துச்சா. அதே மாதிரி 36 + 36 72 டிவைடட் பை 7. இப்போது நம்ம வந்து அந்த 40 இன்ச்சை டிவைட் பண்ணோன்னே 7.71 வருது. இந்த புள்ளிக்கு அங்கிட்டு இதை விட பாதிக்கு மேலே இருந்தால் இங்கே இந்த கூட்டிக்கிடுவோம், நம்ம படிச்சிருப்போம். அப்போ 6 இன்ச்சு, இது ரவுண்டாக 6 இன்ச்சு ஆக்கிக்கிறணும். அதே மாதிரி இந்த 72ங்கும் போது நம்ம டிவைட் பண்ணோம்னா 10.2ன்னு வருது. பாதிக்கு மேலே இருந்தால் கூட்டிக்கிறணும், கீழே இருந்தால் அந்த இதை சேர்க்க தேவையில்லை. 10 இன்ச்சுன்னு வச்சுக்கிறணும். இதுதான் அளவு. நம்ம வந்து என்ன செய்யணும், அகலம் 6, இந்த கீழே உள்ள அகலம் 6 ஒரு 10 அப்படின்னு 2 அளவு நம்ம எடுத்துருக்கோம். 6 10 அப்படின்னு 2 அளவு எடுத்துக்கிறணும். இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 2 இன்ச்சு மடக்கி போட்டிருக்கோம். 2ஆக மடக்கி போட்டிருக்கோமா, 2 இன்ச்சு இந்த மடிப்பு பகுதியில் 2 இன்ச்சு நம்மளுக்கு பட்டி வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். இந்த 2 இன்ச்சு வந்து பட்டி வைக்க எடுத்துக்கிறணும். வாங்க இப்போ இதில் துணியில் பார்க்கலாம். இப்போ நம்ம துணியை 4ஆக மடித்து போட்டிருக்கோம். இந்த மடக்கு பகுதி இருக்குது பாருங்கள், அது பக்கம் இது வந்து கீழே வெட்டின பகுதி இருக்கும். இதை இப்போ இதில் வைக்கக்கூடாது. இந்த மடக்கு பகுதியில் 2 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டு எடுத்துக்கிறணும். பட்டி 1.5 இன்ச்சு தான் பட்டி, ஆனால் உள்ளுக்கு 1/2 இன்ச்சு வேணும்ல, அதுக்காக 2 இன்ச்சு. 2 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட அகலம் நீளம் எவ்வளவு 36. இந்த 36 நம்ம அப்படியே வச்சிடணும். இதில் வந்து இந்த இதை குறைக்கக்கூடாது. ஏன் குறைக்கக்கூடாதுன்னா கீழே நம்ம மடக்கி தைப்போம்ல, அப்போ இந்த உயரத்துக்கு அது கணக்கு சரியாக வந்துடும். அப்போ இந்த 36 இன்ச்சை இந்த கோடு போட்டிருக்கோம்ல அதில் இருந்து இந்த 36 நீங்கள் வைக்கணும்.
கரெக்டாக இருக்கும். 2 மீட்ரு நீங்கள் எடுத்தீங்கன்னா 7 பாட்டு தைக்க சரியாக இருக்கும். 36. நம்ம பட்டிக்காக நம்ம குறைக்க தேவையில்லை. நம்ம சிம்மிஸ் இதிலெல்லாம் என்ன செஞ்சோம், மேலே பாடி வைக்கிறோன்னு குறைச்சோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி இதிலெல்லாம் குறைக்க தேவையில்லை. 36ல் அதே மாதிரியே ஒன்று போல் வெட்டி விட்டுறணும். இதை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6ம் 10மா இதை நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். உயரத்தையும் இதையும் டிவைட் பண்ணியிருக்கோம்ல. இந்த மடக்கு பகுதி இருக்குது பாருங்கள், இதில் இருந்து 6 இன்ச்சு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு துண்டு விழும்ல, அதை வந்து நம்ம இணைக்கணும்ல, அதுக்கு 1/2 இன்ச்சு விட்டுறணும். 1/2 இன்ச்சு விட்டுறணும். அதே மாதிரி இந்த பக்கம் இணைச்சி இந்த 6 இன்ச்சை எடுத்ததை இந்த சைடு இங்கிட்டு எடுக்கக்கூடாது, ஆப்போசிட்டில் 6 இன்ச்சில் எடுக்கணும். இதிலேருந்து நேராக இந்த சைடு எடுக்கணும். 6 இன்ச்சு 1/2 இன்ச்சு மடக்க இந்த பக்கம் வச்சு பாருங்கள். 10.5 இன்ச்சு கரெக்டாக வருது பாருங்கள். துணி கரெக்டாக வந்துடும். இது ஒரு 1/4 இன்ச்சு தான் கூட இருக்குது, அதனால் ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும். இதை நம்ம என்ன செய்யணும், அப்படியே கிராஸாக கோடு போட்டு இந்த 1/2 இன்ச்சு எடுத்தோம் பாருங்கள், அதில் கோடு போடணும். இவ்வளோதான் பாவாடை கட்டிங். இதை நம்ம அப்படி கட் பண்ணால் பாவாடை கட்டிங். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம இந்த அளவு மட்டும் கனெக்ட் பண்ணி செய்யணும். இதை நம்ம என்ன செஞ்சோம், உயரம் அகலம் 2 தான் நம்மளுக்கு தேவை. அந்த உயரத்தையும் அகலத்தையும் நம்ம எத்தனை பாட்டாக போடுதோமோ அத்தனை பாட்டால் நம்ம டிவைட் பண்ணிக்கிறணும். டிவைட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக வந்துட்டால் ஒன்றும் இல்லை. வித்தியாசம் வந்துச்சுன்னா 5க்கு மேலே வந்துச்சுன்னா, முன்னாடி இருக்கிற நம்பரை விட பாதி இதுக்கு மேலே வந்துச்சுன்னா இங்கிட்டு 1 இன்ச்சு ஒரு இதை கூட்டிக்கிறேன்னா, குறையா இருந்துச்சுன்னா 2, 1ன்னு வந்துச்சுன்னா அதை விட்டுறணும். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது தான். இப்போ பாருங்கள், கட்டிங் போட்டுருவோம். இதில் வந்து இது 2 பகுதி. இது வந்து 1, 2, 3, 4. இதுலேயும் 4 இருக்கும். அப்போ இதில் என்ன இதில் 4 இருக்கா, இந்த 4 பகுதி இருக்குது பாருங்கள். 4 பகுதியில் 1 எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 3, இதில் ஒரு 4, 7 பகுதி, 7 பாட்டு. இது வெட்டுறது இவ்வளோ தான். இது அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கிட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு இதை வச்சுக்கிறணும். இப்படி ஒன்று போல் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு, ரொம்ப கூட வேண்டாம், ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் ஒரு வளைவு கொடுத்து, இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு கொடுத்து வெட்டிக்கும். உங்களுக்கு தெரியறதுக்காக இந்த இதை இப்போ வெட்டி காமிச்சிருக்கேன். தச்சுட்டு கூட எல்லா துணியும் ஒன்றா போட்டு அந்த இணைக்கிற பகுதிக்கிட்ட கொஞ்சம் வளைவாக இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லா இப்படி ஒரு வளைவாக நல்லா வந்துடும். அந்த இது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை கட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8 பகுதி கிடைக்கும். நமக்கு வந்து 7 பகுதி, 7 பாட்டு தான் நம்ம தைக்க போகிறோம். அப்போ இதில் ஒன்று எடுத்துட்டு ஒரு பகுதியை ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம 7 இணைச்சி அதை பூரா ஜாயிண்ட் பண்ணி இந்த பட்டி எடுத்தோம்ல, இந்த பட்டியை வச்சு தைக்க போகிறோம். அவ்வளோதான், ஈஸியானது. அவ்வளோதான். பாவாடையை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இன்ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து தைக்கிற வீடியோ வந்து அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். தேங்க்யூ.